கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 5:12, 2 Corinthians 5:12. இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல, வெளிவேசத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களை குறித்து நீங்கள் மற்றவங்க முன்னாடி நாங்கள் இவ்வளோ உண்மையும் உத்தமமாய் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது வெளிவேஷம் போடுறாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்கள் சொல்லுவதற்கு, என்னை குறித்து நானே நல்லவன் அப்படின்னு சொல்லுவதை நான் உண்மையாக கர்த்தருக்கென்று வேலை பார்க்குறேங்கிறத காட்டிலும் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நாங்கள் எப்படி உங்கள் முன்னாடி உண்மையும் உத்தமமாக வேலை பார்க்குறோம், நாங்கள் எப்படி யாருக்கும் பாரம் இல்லாமல் ஊழியம் செய்கிறோங்கிறத. அப்போ வெளிவேஷமாக வரக்கூடிய, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிராக அங்கே வேறு சிலர் அங்கே குழப்பம் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வெளிவேஷமாக பண்ணுறவங்களுக்கு முன்னாடி இல்லை இவர்கள் உண்மையாக தேவனுக்கென்று காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியராய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ. என்ன, யார்கிட்ட இருந்தால் கடிதம் கொண்டு நாங்கள் நல்லவங்க, இல்லை நீங்கள் எங்களை குறித்து நல்லவங்கன்னு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு தேவை இருக்குதா? அதே 2 கொரிந்தியர் 1:14 சொல்லும்போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒற்றுக்கொண்டீர்களே. அப்போ என்ன, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு புகழ்ச்சி என்று சொல்லக்கூடியதாக. பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1:26 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். என்ன, நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நல்ல பலனை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிவேஷத்துக்காக செய்கிறாங்க. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, வெளியரங்கமான நீதியை போட்டுட்டாங்க. அதனால தான் மத்தேயு 5ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம் சொல்லும்போது, என்ன, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அவங்க செய்ததெல்லாம் என்ன, மற்றவங்கள் காண வேண்டும் என்பதற்காக செய்தாங்க. ஏன்னா மத்தேயு 6ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும்போது, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. அப்போ என்ன, அதே மாதிரி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும்போது, நீங்கள் தர்ம காரியம் செய்யும்போது நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அடுத்து அதே 6ஆவது அதிகாரத்தை நீ ஜெபம் பண்ணும்போது அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணாத. நீ என்ன பண்ணு, அறை வீட்டுக்குள்ளே போய் நீ உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ உபவாசம் பண்ணும்போது எப்படி பண்ணு, மற்றவங்க மனுஷர் காணுங்கிறதுக்காக நீ உபவாசம் பண்ணாத. அப்போ நிறைய பேர் மனுஷர் பார்க்கணுன்றதுக்காக செய்கிறாங்க. அவங்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்மளுடைய ஊழியங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம சொல்வதை காட்டிலும் நம்மை பார்த்து மற்றவர்கள் இவர்கள் உண்மையாய் வாழுகிறார்கள். இப்போ நாங்கள் நிறுவிய எல்லா சபைகள்லேயும் எல்லா ஊழியக்காரங்களும் அவங்கவுங்க வேலை செய்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும், அது போக தான் அவங்க மீதி காரியம் செய்யணுன்ற சொல்லி கொடுத்துருக்கோம். யாரும் சம்பளம் வாங்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் 30க்கும் மேற்பட்ட சபைகளை நம்மளால் இந்த மாதிரி நிறுவ முடிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன, கர்த்தருக்கென்று உண்மை உத்தமாக வாழ்கிறாங்க. இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு சிலர் நீங்கள் எங்களை பார்த்துருக்கவே மாட்டீங்க, எங்களை அறிஞ்சு கொண்டு இருக்கவே மாட்டீங்க. ஆனால் எங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய சாட்சி, இவங்க கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க, இவங்க பொருளுக்காக ஊழியம் செய்கிறதில்ல, பணத்துக்காக ஊழியம் செய்கிறதில்ல, இவர்கள் செய்வது உண்மையாக கர்த்தருக்கென்று வேலை பார்க்குறாங்கங்கிறத யார், மற்றவர்களே சாட்சி சொல்லக்கூடியதா. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறாரு, உங்கள் முன்னாடி நாங்கள் எங்கள் சொந்த கைகளில் நாங்கள் வேலை செய்து சாப்பிட்டோம், நாங்கள் யாருக்கும் பாரமாக இல்லை, நாங்கள் சுவிசேஷத்தை இலவசமாக பிரசங்கித்தோம். அப்போது எங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது, ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. அப்போ
அவங்க காணக்கூடியதை அவங்க கர்த்தருக்கென்று சாட்சி சொல்லக்கூடியதா. என்ன வெளி வேஷத்தில் இல்லை. எப்படி மற்றவங்க வெளி வேஷத்துக்காக செய்கிறாங்க, ஆனால் இவங்க எப்படி இருதயம் முழுவதுமாக நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு. அப்போ எனக்கு அருமையானவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சபை ஊழியரை குறித்தோ இல்லை ஊழியக்காரங்களை குறித்தோ நீங்கள் வெளியே மேன்மையாக சொல்ல முடியுமா? இவர் பொருளாசை இல்லாதவர், இவர் பண ஆசை இல்லாதவர், இவர் உண்மையாக உத்தம ஊழியம் செய்கிறவர் என்ற ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சபையில் இருப்பீங்களா? வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய சபை ஊழியரை குறித்து சாட்சி சொல்லும் வண்ணமாக அவர்கள் நடக்க, அவர்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.